ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் பிப்ரவரி 15. எதனால் மகாபாரத போர் நடக்க வேண்டியதாயிற்று? உலகம் மாற வேண்டி இருந்ததால். தவறு எதில் ஏற்பட்டது? ஈஸ்வரன் ஏன் வந்தார்? கல்பத்தின் ஆயுளையும் கீதையின் பகவானையும் மறந்து தவறாக கூறியதால் வரவேண்டியது ஆயிற்று. சிவன் யாராக இல்லை, ஆனால் யாராக இருக்கிறார்? மனிதர்களின் தந்தையாக இல்லை, ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார். ஈஸ்வரன் இப்போது தெய்வீக உயர்ந்த தர்மத்தையும் கர்மத்தையும் கற்றுத் தருவதால் என்ன செய்ய வேண்டும்? தன் மீது மிகவும் கவனம் வைத்து எனக்குள் எந்த அசுரத்தனமான காரியமும் நடக்கவில்லைதானே என்று பார்க்க வேண்டும். ஈஸ்வரனை நினைவு செய்வதற்கு எப்போது பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேறு தேகதாரியை நினைவு செய்யும் போது அஞ்ஞானி மற்றும் ஞானி நடத்தையின் வேறுபாடு என்ன? அஞ்ஞானி போன்ற நடத்தை யாருக்கும் நன்மை கிடையாது. ஞானி நடத்தை தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரும். யாரையாவது பைத்தியம் என்று கூறுவது கூட கெட்ட வார்த்தைதான். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எழுந்திருக்கும் போதும் நினைவு சேவை, தூங்கும் போதும் நினைவு சேவை, இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். சாந்தி.